ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு ரொட்டீன் விளாக் தான். ஈவினிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் எப்போவுமே மகி பாப்பாக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் குடுத்துரணும். இன்னைக்கு வந்து நான் கார்ன் பண்ணியிருந்தேன். ஒண்ணு வெளிய இருந்து வாங்கி குடுக்கணும், இல்லன்னா வீட்லயே செஞ்சு குடுத்துரணும். நம்ம என்னதான் வீட்லயே செஞ்சு குடுத்தாலும், வெளிய போறோம் அப்படின்னா, உடனே அவளுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுத்துரணும். இல்லன்னா அடம் பிடிப்பா. ஒரு சில டைம் சமாளிச்சு கூட்டிட்டு வந்துருவேன். ஒரு சில டைம் முடியாம திரும்பி வாங்கி குடுத்துருவேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க வீட்ல இன்னைக்கு வந்து வெயில் வந்தது. அதுவும் கொஞ்ச நேரம் தான் வந்தது. அதுக்குள்ள மறுபடியும் மழை வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 மாசமா வந்து மழை பெஞ்சுட்டே தான் இருக்கு. பூனேல வந்து ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் கடுப்பாகும். எதனாலனா, நம்ம தமிழ் ஃபேமிலிஸ் இங்க இருக்க மாட்டாங்க. தமிழ் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் தூரமா இருப்பாங்க. நம்ம ரெகுலரா மீட் பண்ண முடியாது. ஸோ, எப்போவாவது வீக்கெண்ட்ல அந்த மாரி மீட் பண்ணா தான் உண்டு. என்னதான் ஹிந்திக்காரங்க கூட பேசினாலும், நம்ம தமிழ் ஆளுக கூட பேசுற மாரி நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கவே இருக்காது எப்பவுமே. ஸோ, அது ஒரு சில டைம் லோன்லியாவும் ஃபீல் ஆகும். பரவால்ல என்ன பண்றது? நைட்டு வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தியும், பன்னீர் மசாலாவும் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த பன்னீர் மசாலா செய்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு கடாயில எண்ணெய் எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், அது கூடவே கொஞ்சம் முந்திரி அப்படி இல்லன்னா பாதாம் ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணிட்டு நல்லா அத வதக்கி அரைச்சு வச்சுக்கணும். அதே கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டு, அது கூடவே வந்து கசூரி மேத்தி, கரம் மசாலா, உப்பு, சர்க்கரை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. நல்லா தண்ணி ஊத்தி, அதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிட்டு, கொத்தமல்லி தழை, பால் அப்படி இல்லன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இது ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான மசாலா ரெடி. இத முடிச்சுட்டு டின்னர வந்து ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் ரிலையன்ஸ் போயிருந்தேன். கொஞ்சமா வந்து க்ரோசரீஸ் வாங்க வேண்டியதா இருந்தது. போய் பார்த்தா காய் எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இல்ல. ஃப்ரூட்ஸுமே வந்து ரொம்ப பழசு மாரி தான் இருந்தது. ஸோ 1, 2 மட்டும் ஒரு 2 டேஸ்க்கு எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நான் எப்பவுமே இந்த மாரி நைட்டு திடீர்னு வெளிய போற பிளான் இருக்கு அப்டின்னா, சமைச்சு வச்சுருவேன் முன்னாடியே. ஏன்னா சமைச்சு வச்சுட்டா வந்து டக்குன்னு வந்து சாப்ட்றலாம். சப்போஸ் லேட்டா வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரு சில டைம் வந்து சமைக்காம போயிட்டோம் அப்டின்னா, நம்ம வெளிய சாப்பிட்ற பிளான் இருக்காது. ஆனா லேட் ஆயிடுச்சுன்னு வெளிய வாங்கிட்டு வர மாரி இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்டிங்கிறக்காக சமைச்சு வச்சுருவேன். இங்க வந்து நைட்டீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமா இருக்க மாரி ஃபீல் பண்ணேன். ரூ. 600 ரூ. 700 ரூ. 800 அந்த ரேஞ்சில இருந்தது. பட் குவாலிட்டி வைஸ்ல ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோதான் இந்த விளாக். பாய் பாய்.